Hey guys, welcome back. Redmi Note 14 series ஓட launch date வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. டிசம்பர் 9ஆம் தேதி இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த சீரீஸில் வந்து மொத்தமாக 3 ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போது Redmi Note 14, Note 14 Pro and Pro Plus. எப்போவுமே வந்து Redmi Note சீரிஸ் அப்படின்னால வந்து பயங்கர ஸ்பெஷலாக இருக்கும். ஒரு சைடு வந்து நல்ல ஸ்பெக்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க, இன்னொரு சைடு ப்ரைஸிங்குமே வந்து சூப்பராக பண்ணிட்டு இருப்பாங்க. பட் லாஸ்ட் ஒரு 2 சீரீஸாக வந்து அது கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருக்குது. பட் இந்த வாட்டி அதை ஏதாச்சும் வந்து அவங்க மேட்ச் பண்ணுறாங்களா என்ன ஏது. இந்த Note 14 சீரிஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இனி நம்ம வீடியோவில் பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து Redmi Note சீரிஸில் ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன மாடல் யூஸ் பண்ணுறீங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ளிப்கார்ட்டோட Black Friday சேல் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த சேலில் வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து டீசெண்டான டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கு. இந்த டீல்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே வந்து டெலகிராமில் இருக்க நம்ம ATT டீல்ஸ் சேனலில் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் அங்கேயே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் இப்போ அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த Note 14 சீரிஸில் இவங்க ரொம்ப மெயினாக ஹைலைட் பண்ணுறதே வந்து டியூரபிலிட்டி, கேமரா, AI கேப்பபிலிட்டிஸுமே வந்து இந்த வாட்டி அதிகமாக இன்க்ளூட் பண்ணதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 20+ AI ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணதா சொல்கிறாங்க. இந்த Redmi Note 14 சீரிஸ் ஏற்கனவே வந்து சைனாவில் செப்டம்பர் மந்தே வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே ஸ்பெக்ஸோட நம்ம கண்ட்ரியில் லான்ச் பண்ணுவாங்களா அப்படின்றது வந்து கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன்லாம் பார்க்கும்போது சிமிலர் அதே ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் வந்து நம்ம ஊர்லேயுமே வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த வாட்டி லைட்டாக எதாவது சேஞ்சஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்பெக்ஸ் வந்து சைனீஸ் வேரியண்ட்டோட மேட்ச் ஆகும். லாஸ்ட் இயர் Note 13க்கும் இந்த வாட்டி Note 14க்குமே வந்து டிசைனில் மேஜர் சேஞ்சஸ் கிடையாது, லைட்டாக மைனர் டிங்கரிங் மட்டும் பண்ணியிருக்காங்க. 14 Pro and 14 Pro Plus வந்து ரியர் டிசைன் வந்து கொஞ்சம் சிமிலராக இருக்குது. 14 and 14 Proவில் வந்து ஃப்ளாட் டிஸ்பிளேயோட வருது. பட் 14 Pro Plusல வந்து இந்த வாட்டி கேர்வ்டு டிஸ்பிளே, ஃப்ளிப்கார்ட்லேயே வந்து இந்த வாட்டி கேர்வ்டு டிஸ்பிளேயோட வரதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் ப்ரொடெக்ஷன் வைஸ் பார்க்கும்போது அந்த Pro and Pro Plusக்கு வந்து இந்த வாட்டி Gorilla Glass Victus 2 யூஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. பட் ரெகுலர் Note 14 வந்து Gorilla Glass 5 வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 3 மாடல்ஸ்க்குமே வந்து IP ரேட்டிங் இருக்குது. Pro and Pro Plusக்கு வந்து IP68 ரேட்டிங் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் Pro Plusக்கு வந்து IP68 தான் அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. Pro Plusோட கலர் வேரியண்ட்டுமே வந்து லீக் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி பிளாக், மின்ட் அண்ட் வயலட்னு 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொண்டு வராங்க. அதில் அந்த வயலட் கலர் மட்டும் லெதர் ஃபினிஷ் மாதிரி தெரியுது. அண்ட் டிஸ்பிளேன்னு பார்த்தோன்னா 3 மாடல்ஸ்க்குமே வந்து 6.67 inch டிஸ்பிளேயோட வருது. AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணுறாங்க. 120Hz ஹையர் refresh rate சப்போர்ட் இருக்குது. Note 14ல் வந்து ஃபுல் HD டிஸ்பிளேவும், 14 Pro அண்ட் Note 14 Pro Plusல 1.5K ரெசல்யூஷன் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்னு பார்க்கும்போது Note 14ல் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் லாஸ்ட் இயர் Note 13ல் பார்த்த மாதிரியே தான் இருக்க போகுது. பட் 14 Pro அண்ட் 14 Pro Plusல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து இருக்க போகுது. சாஃப்ட்வேர் எப்பவும் போல் வந்து ஒரு ஜென்ரேஷன் பழைய சாஃப்ட்வேரோடு தான் லான்ச் பண்ணுறாங்க. இந்த வாட்டியுமே வந்து Android 14 பேஸ் பண்ணால் ஹைப்பர் ஓஎஸோட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஏற்கனவே சொன்ன மாதிரி AI ஃபீச்சர்ஸ் வந்து இந்த வாட்டி அதிகமாக இன்க்ளூட் பண்ணுறாங்க. அந்த ஹைப்பர் ஓஎஸ்லேயே வந்து டிஃபால்ட்டாக AI ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணி தான் வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் கொண்டு வராங்க. ஸோ இப்போ 2025ல் லான்ச் ஆகக்கூடிய ஃபோன்ஸில் அதிகமாக வந்து இந்த AI கேப்பபிலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம், AI ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோன்றது வந்து நம்ம அதிகமாக பார்ப்போம். பேட்டரி டிபார்ட்மெண்ட்டில் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறப்போ இந்த வாட்டி 3 மாடல்ஸ்க்குமே வந்து ஓரளவுக்கு நல்லா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. Redmi Note 14 வந்து 5110 mAh பேட்டரியோட வருது. Pro வந்து 5500 mAhம், Pro Plus வந்து 6200 mAh. இந்த 3 மாடல்ஸுமே வந்து சைனாவில் இதே பேட்டரி கெப்பாசிட்டியோடு தான் வந்து நம்ம ஊரில் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி கம்மி தான். மோஸ்ட்லி சிமிலரான பேட்டரி கெப்பாசிட்டியோட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் சார்ஜிங் ஸ்பீட்ஸ் நடந்ததுன்னா Note 14 அண்ட் Pro வந்து நம்ம 67 வாட் சார்ஜிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். Pro Plus மட்டும் 90 வாட் சார்ஜிங் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். 3 மாடல்ஸ்க்குமே வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் இருக்கும். கேமரா விஷயத்துக்கு வந்து இந்த வாட்டி ஃப்ரண்ட் கேமரா Note 14ல் வந்து 16 மெகா பிக்சல், Pro அண்ட் Pro Plusல வந்து ஃப்ரண்ட்டில் 20 மெகா பிக்சல் சைனீஸ் வேரியண்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஊரில் மெகா பிக்சலில் ஏதாச்சும் வந்து சேஞ்சஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ரியர் கேமரா Note 14ல் வந்து டுவல் கேமரா செட்டப் தான். அந்த 50 MP மெயின் கேமரா. ப்ரோவில் வந்து 50 MP மெயின் கேமரா, 8 MP அல்ட்ரா வைட் அண்ட் அடிஷ்னல் 2 MP கேமரா இருக்கும். இந்த வாட்டி Pro Plus வந்து ஒரு கேமரா சென்ட்ரிக் ஃபோனாக கொண்டு வராங்க. ஸோ ரியரில் வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப்பு, 50 MP மெயின் கேமரா, 50 MP டெலிஃபோட்டோவும் இருக்குது. பட் அல்ட்ரா வைட் மட்டும் வந்து 8 MP இருக்குது. பட் அது மேபி சேஞ்சஸ் ஏதாச்சும் பண்ணி ஒரு 12 மெகா பிக்சலோட நம்ம ஊரில் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ ப்ராசஸர்னு பார்க்கும்போது Redmi Note 14ல் Dimensity 7025 Ultra அப்படின்ற ஒரு புது ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு 6 nm பேஸ்டு ப்ராசஸர். லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு டீசெண்டான அப்கிரேட் நம்மளால் பார்க்க முடியுது. பட் ரொம்ப ஒரு மேசிவான அப்கிரேட்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஸோ Dimensity 7025ஓட AnTuTu ஸ்கோர் வந்து அரௌண்ட் 4.5 lakh வரும். அண்ட் Redmi Note 14 Proவில் Dimensity 7300 Ultra யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் 7300க்கு வந்து சிமிலராக இருக்கும்.
பட் 7300 பேஸ்டு ஃபோன்ஸே வந்து நமக்கு இப்போ மார்க்கெட்டில் 15,000 ரூபி ப்ரைஸ்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. 7300 நல்ல ஒரு கேப்பபிளான சிப்செட். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்மே வந்து நமக்கு பெருசாக காம்ப்ரமைஸ் இருக்க போகிறதில்ல. ஸோ ப்ரோ எந்த ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு கெஸ் இருக்குது. பட் அந்த ப்ரைஸ்க்கு 7300 தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. ப்ரோ ப்ளஸில் வந்து குவால்கமோட ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 3 யூஸ் பண்ணுறாங்க. 7S Gen 2க்கு ஒரு நல்ல அப்கிரேடாக இருக்கும் இது 7S Gen 3. பட் ஸ்டில் அந்த ரா பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இது ரொம்ப அந்த ஹெவி பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் சிப்செட் கிடையாது. இதே ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் இருக்க நம்ம OnePlus Nord CE4 இருக்கட்டும், Vivo T3 Proவில் ரெகுலர் 7 Gen 3 வந்து நம்ம பார்த்துருப்போம். 7 Gen 3 வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து 7S Gen 3யோட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் பியூர் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது லைட்டாக பட்ஜெட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. OnePlusோட Nord 4ம் Realme GT60 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து பியூர் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபோன்ஸ் நமக்கு அண்டர் 30,000 வந்து கிடச்சிட்ருக்கு. ஸோ இந்த வாட்டி Xiaomi என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிப்செட் வந்து லாஸ்ட் ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது டீசெண்டான அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க யூஸ் பண்ணியிருக்க சிப்செட் வந்து அதே ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஃபோன்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கம்பீட் பண்ணுமா அப்படின்னா பெரிய கொஷின் மார்க் தான். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு ரா பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய சிப்செட் கிடையாது. ஸோ Xiaomi வந்து என்ன ப்ரைஸஸ்க்கு வந்து இதை லான்ச் பண்ணுறாங்க அப்படின்ற வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒரு நல்ல ப்ரைஸிங்க்கு லான்ச் பண்ணாங்க அப்படின்னா Note 14 சீரிஸ் வந்து நம்ம எதிர்பார்ப்பை வந்து ஃபில்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் லாஸ்ட் இயர் வந்து ப்ரைஸஸ் எல்லாமே வந்து ரொம்ப மேசிவாக இருந்தது. இந்த வாட்டி பிராண்ட் அம்பாசிடரையுமே வந்து மாற்றுறாங்க. ப்ரோ ப்ளஸ்க்கு வந்து கேட்ரினா கைஃப் இருக்காங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட்டுமே வந்து பீக்கில் தான் இருக்கும். லாஸ்ட் இயர் Note 13 வந்து அரௌண்ட் 18,000 ருபீஸ்க்கும், Note 13 ப்ரோமே வந்து அரௌண்ட் 25,000க்கும், ப்ரோ ப்ளஸ் வந்து அரௌண்ட் 30,000 லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த வருஷம் வந்து Note 13க்கு பெரிய அளவுக்கு வந்து டிஸ்கவுண்ட் இல்லை. பட் ப்ரோ வந்து நமக்கு ஈஸியாக வந்து 18,000-19,000 கிடச்சிட்ருக்கு. ப்ரோ ப்ளஸ்மே வந்து இப்போது ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 1 வீக்காக வந்து 22,000 24,000 வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ பட் இப்போ கரண்ட்டாக செல் பண்ணிகிட்டு இருக்க ப்ரைஸ் வந்து பர்ஃபெக்டான ப்ரைஸாக தான் இருக்குது. பட் Xiaomi இந்த Redmi Note 14 சீரிஸில் ப்ரைஸிங் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக பண்ணாங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். பட் எப்பவும் போல் வந்து லாஸ்ட் ஜென்ரேஷன் மாதிரி வந்து ப்ரைஸஸ் இருந்தது அப்படின்னா அதே ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக வந்து நமக்கு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. Redmi Note 14 சீரிஸ் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? நீங்கள் எத்தனை பேர் வந்து Note 14 சீரிஸ்க்காக வந்து பயங்கர எக்ஸைட்டடாக காத்துட்ருக்கீங்கன்ற வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பட் ப்ரோ ப்ளஸ் வந்து மேபி 25 to 27க்குள்ளே ப்ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா ஓரளவுக்கு ரீசனபுளாக இருக்கும். பட் Xiaomi என்ன சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். டிசம்பர் 9 புது Redmi Note 14 சீரிஸ் வந்து இந்தியா லான்ச் பண்ணுறாங்க. ஸோ லான்ச் வரைக்குமே வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் டீல்ஸ் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணலாம், அங்கேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.